ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு கிராமத்து சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்தது பார்க்க போகிற ஒரு அதாவது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷும் பார்த்திங்கன்னா கிராமத்து பக்கம் சேர்ந்தது. முதல்ல பார்க்க போகிறது சேனை புட்டு, அடுத்தது காணப்பயிர்னு சொல்கிற கொள்ளில் பண்ணுற ஒரு கடையல். இது ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த சேனை புட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. சேனைக்கிழங்கு எனப்படும் சட்டிக்கிழங்கு 1/2 கிலோ, தோல் உரித்து வேக வைத்து மசித்து கொள்ளவும். சின்ன வெங்காயம் 15, தோல் உரித்து சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு 10 பற்கள், தோல் உரித்து பொடியாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும். புளி சிறு துண்டு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன். இப்போ இந்த சேனை புட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சில இடங்களில் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில காரக்கருணைம்பாங்க. அதாவது நல்லா கொஞ்சம் அரிக்கக்கூடிய தன்மை உள்ளதுனால பெரும்பாலும் கிராமப்புறங்களில் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருணக்கிழங்குங்கிறதுல ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் தான் பிடிக்கரணன், அதாவது நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா பிடிக்கரணன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான கிழங்கு. இந்த கருணக்கிழங்குங்கிறது இந்த சாதாரணமாக சொல்கிற இந்த சட்டிக்கிழங்கு. இதை சட்டிக்கிழங்குன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம அடையாளம் காண்றதுக்கு பெரிய கிழங்காக இருக்கும். இந்த கிழங்கு தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பொதுவாக கிழங்கு வகைகளில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லும்போது இந்த கிழங்கு அதிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இது ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கிழங்கு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது ஓரளவுக்கு நல்ல தன்மை உள்ள கிழங்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிழங்கை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்டிக்கிழங்கை நீங்கள் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன கொஞ்சம், அதாவது ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் வேக போட்டு வடிகட்டிடுங்க. ரொம்ப நைஸாக ரொம்ப வெந்துடாமல், அது ரொம்ப குழஞ்சி வெந்துடாமல் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ மசிச்சு வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப கை போட்டு மசிக்காமல் லேசாக உதுத்து விட்ட மாதிரி மசிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு புட்டு நல்லா கொஞ்சம் வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா உதுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணி தான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செல்லும். ஸோ எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அப்படியே நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம கடுகு, அடுத்தது உளுந்து லேசாக நிறம் மாதிரி பொன்னிறமாக வரும்பொழுது நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதில் அதோடு கூட பச்சை மிளகாய், பூண்டு. இந்த பூண்டுக்கு ஒரு வாசனை அப்படின்னா இஞ்சிக்கு ஒரு வாசனை உண்டு. பூண்டு வேறு விதமாக இருக்கும். பூண்டு பெரும்பாலும் அதாவது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பூண்டு உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அந்த இஞ்சி வாசனை பிடிக்குங்கிறவங்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஆனால் அது பண்ணும்போது ஒரு வாசனையும் பூண்டு சேர்க்கும்போது ஒரு வாசனையும் நிச்சயமாக மாறுபடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு சிட்டிகை உப்பு, இப்போ மஞ்சள் தூள், இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் புளியை என்ன பண்ணேன், முதலே ஊற வச்சுட்டேன். ஏன்னா புளி சட்டுன்னு ஊறாது. அது ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல அந்த அடி கரைசல் வரைக்கும் கரைச்சி எடுத்துடலாம். ஸோ நான் புளி ஊற வச்சுருக்கேன். இதையும் கரைச்சிக்கிட்டுலாம், இதை வதக்கிட்டு இதை கரைச்சி எடுத்துடலாம். புளி கொஞ்சமாக, ஏன்னா அந்த நாக்கு அரிக்கிற தன்மையை அந்த புளி குறைக்கும். அதனால் கட்டாயம் இதில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வறுக்கும் போதெல்லாம் புளியை வேக போடுற கிழங்கோடையே சேர்த்து ஊற்றிடுவோம். இல்லை ஒரு சொலையாவது கிள்ளி போட்டுருவோம். என்ன காரணம்னா அந்த அரிப்பை எடுத்துரும் அப்படின்னு.
பட் இதில் வந்து நம்ம அப்படி போடாமல் நம்ம மேலோட ஊற்றும் போது இந்த டேஸ்ட் வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த புட்டுக்கு வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்தா மாதிரி கிடைக்கும். அதனால் இப்போ இதை கரைச்சாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக ரொம்ப அப்படியே வெந்து வதங்காமல் நறுக்குப்படுறாப்பில் வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தேங்காய் லாஸ்ட்டில் போடுறத கூட இந்த மாதிரி போட்டு வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுருங்க. கொத்தமல்லி, மிளகாத்தூள், இப்போ நம்ம இந்த வேக வச்சு உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தோல் நீக்கி வேக வச்சு அந்த கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கிளறி எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம தீயை கூட்டிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக புளியை தேவையான உப்பு, அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வரும். நம்ம கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் கவனமாக அதை உப்பு போட்டுக்கணும். இப்போ நல்லா சேர்த்து கிளறி விடலாம். இப்போ நல்லா கலந்து வச்சு நான் தீயை ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இந்த புளியெல்லாம் நல்லா சேர்ந்து வந்து இந்த புட்டு பார்த்திங்கன்னா நல்ல புளியெல்லாம் சேர்ந்து வந்து அப்படியே இந்த உப்பு காரம் பதிஞ்சு அதில் நல்லா இருக்கும், நல்லா படிஞ்சிடும். இது அப்படியே புட்டுன்னு சொல்லும்போது இது ரொம்ப அப்படியே உதிராக வரும்னு நினைக்க வேண்டாம். இது லேசாக சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வதங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறினா தான் இது நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா பெரிய தீயிலே வச்சு கைவிடாமல் பக்கத்துலேயே நின்று கிளறிட்டேன். ஸோ இனி அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி நல்லா திரண்டு வருது பாருங்கள். அப்படியே நல்லா இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கலந்துருக்குது எல்லாத்தோடையும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிணத்துல அள்ளிடலாம். இது நீங்கள் சாதத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம், தொட்டுட்டும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் இதில் காரம் புளிப்பு ஓரளவுக்கு தெரிஞ்சும், புளிப்பு பிடிக்காதவங்க அந்த காரம் அட்லீஸ்ட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பும் காரமும் இருந்தால் தான் இந்த இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சேனை புட்டு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது பார்க்க போகிறது கொள்ளு கடையல். இதுவும் ஒரு கிராமத்து டிஷ் தான். முதல்ல அந்த கொள்ளு கடையலுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கொள்ளு பருப்பு 1 கப், சின்ன வெங்காயம் 10 தோல் உரித்து கொள்ளவும், தக்காளி நன்கு பழுத்தது 1 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 3 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், புளி ஒரு சிறிய உருண்டை, உப்பு தேவையான அளவு, தாளிக்க எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த கொள்ளு பருப்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொள்ளை பற்றி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு பொதுவான இப்போ இந்த கொள்ளு நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தது பார்த்திங்கன்னா என்ன ஒரு மஞ்சள் கலராக இருக்கே, இது சாதாரணமாக வந்து ஒரு மாதிரி இளம் சிவப்பு நிறத்துலேயும்
அடுத்தது ஒரு மாதிரி பேஜ் கலர்னு சொல்கிற ஒரு மாதிரி காக்கி கலர்லேயும் இருக்கும், கலந்தாப்புலாம் இருக்கும் அந்த பருப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இவங்க என்ன இப்படி ஒரு மாதிரி லைட்டு மஞ்சள் கலரில் காமிக்கிறாங்களேன்னு யோசிக்கலாம். இது என்னென்னா தோல் எடுத்த பருப்பு. இப்போ இந்த பருப்பை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக சக்தின்னு ஒரு நேயர் கொடுத்துருக்காரு. இந்த ரெசிபியும் அவரோடது தான். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறதுனால இந்த ரெசிபியை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து இது நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பருப்பை வச்சே தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இது நல்ல ஒரு வாசனையாக இருந்தது. தோல் எடுத்துன்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எனக்கு. பொதுவாக கொள்ளு பருப்பு நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு கடையிறோம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக வறுத்த பருப்பில் தோல் எடுத்துட்டு அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வறுத்த பருப்பை வெறுமனே சாப்பிட்டு பார்க்கும்போது கூட அது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இப்போ அதை வச்சு தான் நான் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குக்கரில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன். இதில் இந்த கொள்ளு பருப்பு, அடுத்தது பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் உப்பு சேர்த்து கடைஞ்சிட்டு தாளித்து கொட்டிடலாம். இது நல்ல உங்களுக்கு இது ஆக்சுவலாக நம்ம கொள்ளு பருப்பு பொதுவாக வேகிறதுக்கு நேரம் ஆகும்பாங்க. ஆனால் அது வறுத்த பருப்புனால இது வேகிறதுக்கு அவ்வளோ நேரம் செல்லாது. ரெண்டாவது நம்ம இப்போ தான் ப்ரெஷர் குக்கர் வரப்பிரசாதம் கேட்கவே வேண்டாம், சட்டுன்னு வெந்துடும். இது ஒரு 4-5 விசில் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா கடைஞ்சிட்டு, கடையிறது ஒரு சின்ன குறிப்பு, அந்த கடையிறதுக்கு மிக்சியில் சர்னு ஓட்டிடுறோம் நிறைய பேர். அந்த மாதிரி பண்ணாமல் கல்சட்டியில் வச்சு கடைஞ்சி பாருங்கள், அந்த டேஸ்ட்டே அபாரமாக இருக்கும். இப்போ இதை நல்லா 2-3 விசில், ஒரு 4-5 விசில் விட்டதுக்கு அப்புறமா இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைஞ்சிட்டு தாளிக்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்சது ப்ரெஷர் சத்தம் அடங்கிட்டு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டி சும்மா ஒரு கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைய போகிறது மண் சட்டியில் தான். மிக்சியில் நான் ஏற்கனவே சொன்னேன், மிக்சியில் நம்ம அரைக்கிறதுக்கும் இந்த மண் சட்டியில் கிடைக்கிறதும் ஹேண்ட் பிளெண்டரில் கிடைக்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இதை நல்லா அந்த கடையிற சட்டியே இல்லைன்னா கூட ஆட்டுக்கல் இருந்தாலும் அதில் போட்டு ஒரு ஆட்டி கூட எடுத்துடலாம். ஆனால் இந்த கடையிறதாகட்டும், இந்த கல்சட்டியில் கடையிறதாகட்டும், அடுத்தது ஆட்டுக்கல்லில் கடையிறதாகட்டும், டெஃபினட்டாக டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். இன்னும் கேட்டால் அது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம அதை எதுவும் யூஸ் பண்ணுறத விட கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடம்பை ரொம்ப நல்லா வச்சுக்கும். பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக இருக்கும். நிறைய பேர் கேட்குறது அதுதான், ஐயோ நம்ம பாட்டுக்கு அது இதுன்னு பாத்திரம் போட்டு ஒரு 300 ரூபா, 600 ரூபா, 700 ரூபான்னு கொடுத்து வாங்குகிறோம், அது கொஞ்ச நாள் கூட வரமாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா 10 பாத்திரம் கூட வாங்கலாம். ஒரு சட்டி வாங்குறது 30-35 ரூபா தான். அதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு எப்படி தான் உடைச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்காவது அதை நீங்கள் தள்ளிடுவீங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கனாமிக்காக இருக்கிறது ஒரு விஷயம். ஆனால் எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அப்படி இல்லை. இது இப்போ வந்து டிசைன் பண்ணி வருது கொள்ளுது எல்லாம் இருக்குது. ஆனாலுமே இந்த மண் சட்டிக்குரிய அந்த பாரம்பரியமான லுக்கு தான் இருக்கும். உடம்புக்கு நல்ல விஷயங்களை வந்து அது பார்வை எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம கடையிறது இன்றைக்கி இந்த கல்ச்சடியில் தான் கடைய போகிறோம். இதை போட்டு ரெடியாக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஆக்சுவலாக நான் தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கடைஞ்சிட்டு தாளிச்சதை கொட்டி ஒரு கடைஞ்சிட்டு போகிறோம். சூட்டோட கடையிற போது உங்களுக்கு நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். இன்னொன்று, ஒருவேளை கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சி நீங்கள் தண்ணி கூட வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கடையிறது சுலபமாக இருக்கும். ஸோ இப்போ தாளிச்சிடலாம். இதை மெயின் டைம் இதை நல்லா கடையிடலாம், கடைஞ்சி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது. நான் 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம். அதில் வந்து 1 டீஸ்பூன் போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, அடுத்தது உளுந்து போட்டிருக்கேன். அடுத்தது காஞ்ச மிளகா,
அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சதை இதுவும் சேர்த்து கொஞ்சம் ஒரு கடைஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சிச்சு. இப்போ நான் தாளித்ததையும் கொட்டி ஒரு கடைஞ்சிட போகிறேன். இது நல்லா அந்த மண் சட்டியில் உள்ளதை கடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தாளித்து கொட்டின மிளகாலேருந்து எல்லாமே அதில் கடைப்பட்டுரும். அப்போ உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையும் போது அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ அதை கவனமாக மறக்காமல் நேர்கள் கடையிற போது கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா தாளித்து கொட்டதை ஒரு கடைஞ்சி எடுத்துடலாம். சேனைக்கிழங்கு புட்டு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுக்கான ஒரு சின்ன ரீகேப். சேனை புட்டுக்கு சேனைக்கிழங்கை தோல் நீக்கி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையால் உதுத்து நல்லா மசிச்சு விட்ருங்க. எண்ணெயை காய வச்சு கடாயில் கடுகு தாளித்து உளுந்து தாளித்து அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது சேர்த்து சிட்டிகை உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினோட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சு எடுத்துருக்கிற சேனைக்கிழங்கி அதில் போட்டோம் அப்படின்னா புளியை லேசாக கரைச்சி அதில் ஊற்றி தேவையான உப்பும் போட்டு 10 நிமிஷம் நல்லா சுருள நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா சேனை புட்டு தயார். இப்போ சேனைக்கிழங்கு புட்டுக்கான ரீகேப் பார்த்தீங்க இல்லையா? இனி அடுத்தது கொள்ளு கடையிலுக்கான ரீகேப். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு வச்சு 1 கப் கொள்ளை போட்டு இது அதோட கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சத்தம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி சும்மா திரும்பவும் ஒரு கடைஞ்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா கொள்ளு கடையல் தயார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இந்த 2 டிஷ்ஷுக்கும் ஒரு சின்ன டிப்புன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது கொள்ளு பற்றி. பொதுவாக கொள்ளு அப்படின்னாலும் அது குதிரைக்கான ஒரு விஷயம் தானே, நமக்கு ஏன் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பத்திரிகைகளில் படிக்கிறது நிறைய பேர் சொல்கிறத வச்சும் தெரிஞ்சிருப்பீங்க. கொள்ளு கொழுப்பு சத்தை நல்லாவே குறைக்குமா. அதனால குதிரைக்கு அதனால் இந்த நாளும் குதிரைக்கு கொள்ளு தான் கொடுக்குறாங்க நிறைய. என்ன காரணம், அது பலமும் கொடுக்கும், அதே சமயம் நல்ல உங்களுக்கு கொழுப்பு சத்தெல்லாம் குறைக்கும். ஸோ சாதாரணமாக சொல்லுவாங்க இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ ஏன்னா அந்த கொழுப்பு சத்தை ஃபுல்லாக கரைக்கக்கூடிய சக்தி இந்த கொள்ளு கொண்டு. அதே மாதிரி சளி, இருமல் இதெல்லாம் இருக்கிற போது இந்த கொள்ளை பயிரை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை இழுத்து கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியில் ரசம் வைப்பாங்க. இது மிளகு, சீரகம் இதெல்லாம் நுணுக்கி போட்டு பூண்டு 4-5 தட்டி போட்டு அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புளி தண்ணி, அடுத்தது அந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு தாளித்து ஒரு கொதி வரும்போது இறக்கி வச்சிங்க அப்படின்னா இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ணனா கொள்ளை வேக வச்ச கொள்ளை சிலர் சுண்டல் பண்ணிட்டு தண்ணியை ரசம் பண்ணுவோம், இல்லை கொள்ளை குழம்புல சேர்த்துப்போம். அந்த மாதிரி பண்ணது போக கொஞ்சம் கொள்ளை எடுத்து ஒரு அரைச்சிட்டு இந்த ரசத்தோடு சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏறக்குறைய குழம்பும் இல்லாமல் ரசம் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த கொள்ளை கடையிறது மட்டும் இல்லை, நம்ம குழம்பு வைக்கிறதும் வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சுண்டல்னால் ஒரு தேங்காய் பூ திருக்கி போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு கொடுக்குறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் நல்ல வெந்த சுண்டலில் கொஞ்சமாக வெள்ளைப்பாகை எடுத்து வெள்ளத்தை பாகு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. கடுகை தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகாயோ இல்லை மிளகாத்தூளை போட்டுட்டு இந்த வேக வச்ச கொள்ளையும் போட்டு தேங்காய் பூ போட்டுங்க. இந்த வெள்ளை கரைசலை நல்லா ஊற்றிட்டு கிளறினீங்க அப்படின்னா இனிப்பு காரம் கலந்த ஒரு மாதிரி புதுவிதமான ஒரு சுண்டலாக இருக்கும். ஆக்சுவலாக அது காராமணியில் பண்ணுவோம், அதை கொள்ளில் பண்ணாலும் நல்ல ருசியாக இருக்குது. கொள்ளு பயிரை வாயில் போட்டு பார்த்திங்கன்னா கிராமத்து ஜனங்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். கிராமப்புற பக்கம் போகும்போதெல்லாம் வேக வச்ச கொள்ளை நிறைய பேர் சுண்டல் மாதிரி விற்பாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளித்து கொடுப்பாங்க. அதை வாங்கி அழகாக வாயில் போட்டு மென்னுக்கிட்டே வருவாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா நான்லாம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ மனமும் ருசியுமாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் இது பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ இது குதிரை கொடுக்குறதானதாக இருந்தாலும் இந்த சத்துக்கள் நிறைஞ்ச கொள்ளை நாமளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புலையும் சேரும்போது நமக்கு நிறைய பயன்களை கொடுக்கும். ஸோ கொள்ளை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து பாருங்கள். அது உள்ள பலனையும் அனுபவிச்சு பாருங்கள்.
பார்த்திங்கன்னா இந்த ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 கிராமத்து விஷயங்கள் நல்ல ஒரு பலம் தரக்கூடியது, நாக்குக்கும் வாய்க்கும் சுவையானது, வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடியது, அதே சமயம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா மறந்து போன கிராமத்து விஷயங்கள் நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்றான இந்த சேனை புட்டும் கொள்ளு கடையிலும் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்களா? மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.